ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கம்ப்யூட்டர் ஜோன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸோடைய இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 5 மார்க் கொஷின்ஸ் நம்மளுக்கு மொத்தம் 16 லெசன்ஸ் இருக்குது. 16 லெசன்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ், ஸோ ரிப்பீட்டடாக நம்மளுக்கு கேட்குற கொஷின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்க, நல்லா படிச்சிட்டிங்கனாவே ஓரளவுக்கு நம்மளால் 5 மார்க்ஸ் வந்து ஈஸியாகவே அட்டென்ட் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் ஆர் கால்ட் பேராமீட்டர்ஸ், ரைட் a note on parameter without type and parameter with type. ஸோ பேராமீட்டர்ஸ் வித் டைப் அண்ட் வித்தவுட் டைப் கொஷின் இருக்குது, அது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத சொல்லணும். இந்த 2 கொஷின் சாப்டர் 1ல் இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா how will you facilitate the data abstraction, explain it with suitable example. What is a list, why list can be called as pairs. ஸோ இந்த 2 கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் சாப்டரில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப், எல்இஜிபி ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா கொஷின் பேப்பர்லையுமே ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஷின் எல்இஜிபி ரூல் தான். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ் அப்படின்னும் கேட்கலாம் இந்த கொஷினை, அப்படி இல்லைனா எல்இஜிபி ரூல் அப்படின்னும் கேட்பாங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். ஸோ லோக்கல், என்க்ளோஸ்ட், குளோபல், பில்டன் அப்படின்னு இந்த 4 ஸ்கோப்பையும் நம்ம எழுதணும் எக்ஸாம்பிளோட. ரைட் எனி 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ். Write any 5 benefits in using the modular programming. ஸோ இந்த 3 கொஷின் இங்கே இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபோர்த் சாப்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அல்காரிதம்ஸ் இருக்குது இதில். ஸோ சர்ச்சிங் டெக்னிக்ஸ் இருக்குது, சார்ட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. எந்த சர்ச்சிங் டெக்னிக்ஸ் இல்லை சார்ட்டிங் டெக்னிக்ஸ் வேணாலும் கேட்பாங்க. இதுதான் கேட்பாங்க, இதுதான் கேட்க மாட்டாங்க அப்படின்னே நம்மளால் இந்த சாப்டர் 4ல் சொல்ல முடியாது. ஸோ எல்லா அல்காரிதம்ஸுமே நல்லா பார்த்துக்கோங்க. சர்ச்சிங் டெக்னிக்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க, சார்ட்டிங் டெக்னிக்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சர்ச்சிங் டெக்னிக்ஸ் அண்ட் சார்ட்டிங் டெக்னிக்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாம் நான் நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். இது வரைக்கும் யாராவது போய் பார்க்கல அப்படின்னா இதுக்கப்புறம் போய் பாருங்கள். ஸோ பைனரி சர்ச், பபிள் சர்ச், செலெக்ஷன் சார்ட், இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் எதனா டவுட் இருந்ததுன்னா போய் வீடியோஸ் பாருங்கள். ஸோ பைனரி சர்ச், தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம், பபிள் சார்ட், செலெக்ஷன் சார்ட், லீனியர் சர்ச், இன்சர்ஷன் சார்ட், இது எல்லா கொஷினுமே சாப்டர் 4ல் இம்பார்ட்டன்ட். அடுத்து சாப்டர் 5. ஃபிஃப்த் சாப்டரில் வந்து இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள், தென் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் டோக்கன்ஸ் இன் பைத்தான். டோக்கன் கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நிறைய கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக வர கொஷின். ஸோ டோக்கன்ஸ் இம்பார்ட்டன்ட். தென் எக்ஸ்பிளைன் அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், டிஸ்கிரைப் இன் டீட்டெயில் த ப்ரொசீஜர், ஸ்கிரிப்ட், மோட், ப்ரோக்ராமிங். ஸோ இந்த 4 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் சாப்டரில். அடுத்து சிக்ஸ்த்து சாப்டர் பார்த்தீங்கன்னா ரைட் அ டீட்டெயில் நோட் ஆன் ஃபார் லூப். ஃபார் லூப் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்தது இஃப் எல்ஸ் எலிஃப், இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ப்ரோக்ராமாகவும் எழுத சொல்லுவாங்க, இல்லைனா ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அவுட்புட்டும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது வைல் லூப். தென் பைத்தான் ப்ரோக்ராம் டு செக் வெதர் த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் palindrome ஆர் நாட். ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு அது palindrome இல்லையா அப்படின்றதுக்கு செக் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து ப்ராக்டிக்கல்லையே கூட படிப்போம். ஸோ அந்த ப்ரோக்ராமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை இதில் படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 7th சாப்டர், ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், தென் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கான பைத்தான் கோடு, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அண்ட் வேரியஸ் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ். இது எல்லா கொஷினுமே 7th சாப்டரில் இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் இது ரிப்பீட்டடாக இதுதான் வருதுன்னு சொல்ல முடியாது. எல்லா கொஷினும் ஒரு டைம் மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. 8th சாப்டரில் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான், இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் செட் ஆப்ரேஷன் சப்போர்ட்டட் பை த பைத்தான். செட் ஆப்ரேஷன்ஸ் நம்ம மேக்ஸ்லேயே படிச்சிருக்கிறது, ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச கொஷின் தான். ஸோ அந்த செட் ஆப்ரேஷன்ஸ் வந்து கேட்பாங்க. தென் வாட் இஸ் ஸ்லைசிங். இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்லேயே ஸ்லைசிங்குன்ற கொஷினை மட்டும் தனியாகவும் நம்மளுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, 9th சாப்டரில் வந்து பர்பஸ் ஆஃப் ரேஞ்ச், எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள். What are the different ways to insert an element in an list? Explain with suitable example. எந்தெந்த வேலைலாம் நம்மளால் லிஸ்ட்டில் எலமெண்ட்டை ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த டூ கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து 10th சாப்டரில் வந்து வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் டிஸ்ட்ரக்டார். தென் டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் டிஸ்ட்ரக்டார் இன் பைத்தான். டிஃபைன் அ கிளாஸ் இன் பைத்தான். ஸோ இந்த 3 கொஷின் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து 11th சாப்டரில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல்ஸ், differentiate DBMS and RDBMS. ஸோ இந்த 3 கொஷின் இம்பார்ட்டன்ட். 12th சாப்டரில் பார்த்தீங்கன்னா SQL statements to create the table for employee having any 5 fields and create a table constraints for the employee table. ஸோ இதெல்லாமே query எழுதுகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு கொஷின்ஸு. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி
அதில் வந்து கன்ஸ்ட்ரெயின் ஒரு ஃபீல்டுக்கு கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணுற மாதிரி நம்மளுக்கு query எழுத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, ப்ரைமரி கன்ஸ்ட்ரெயின், யூனிக் கன்ஸ்ட்ரெயின், இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸுன்றதை எழுதணும். வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல், ரைட் த கமாண்ட்ஸ் இன் ஈச். என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, தென் லிஸ்ட் த வேரியஸ் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். இந்த 4 கொஷின் இதில் இம்பார்ட்டன்ட். அடுத்து 13th சாப்டரில் வந்து டிஃப்ரென்ஷியேட் எக்ஸல் ஃபைல் அண்ட் சிஎஸ்வி ஃபைல். ஸோ இந்த கொஷின் நிறைய டைம் கேட்குறாங்க. எக்ஸல் ஃபைல் அண்ட் சிஎஸ்வி ஃபைல். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு ரீட் அ ஃபைல் இன் பைத்தான். ஒரு ஃபைலை வந்து எப்படி ரீட் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில். நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் எழுதணும். ரைட் த ரூல்ஸ் டு பி ஃபாலோட் டு ஃபார்மட் த டேட்டா இன் அ சிஎஸ்வி ஃபைல். ஸோ இந்த 3 கொஷின் 13th சாப்டரில் இம்பார்ட்டன்ட். 14th வந்து ரைட் எனி 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். ரைட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ஓவர் C++. 5 ஃபீச்சர்ஸ் எழுதணும். தென் C++-ஐ விட இது எப்படி பெஸ்ட்டுன்றதுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். சாப்டர் 15ல் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஹேவிங் கிளாஸ், கிவ் அன் எக்ஸாம்பிள். இதில் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்கும், நிறைய டேபிள் கொடுத்து கொஷின் கேட்குற மாதிரி அந்த மாதிரியும் இருக்கும். இதில் வந்து படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் ஹேவிங் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் வரும்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு டேபிள் கொடுத்து அதுலேருந்து இந்த டேபிளை பேஸ் பண்ணி இதை மட்டும் செலக்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி query எழுதுங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸும் நம்மளுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓன் கொஷினாக க்ரியேட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 16th சாப்டரில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹிஸ்டோகிராம் அண்ட் பார் கிராஃப். தென் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் பட்டன்ஸ் இன் அ மேட்ப்ளாட்லிப் விண்டோ. ஸோ இந்த 2 கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ 16 லெசன்ஸோடைய இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாம் நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் இவ்வளோ படிக்க முடியாது, நான் வந்து ஒரு ஆவரேஜாக மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் தான், ஒரு ஸ்லோ லேர்னர், நான் வந்து இந்த அளவுக்கு படிக்க முடியாது அப்படின்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்காகவும் அதை விட கொஞ்சம் கம்மியாக பண்ணுற மாதிரி இங்கே கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. மேலே சொன்ன அதே கொஷின்ஸ் தான் இங்கேயும் இருக்கும், அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். நல்லா பண்ணுங்கள். எல்லாத்தையும் படிச்சுட்டு கிளியராக போய் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.